ஒசூர் பகுதியில் தக்காளி விலை கடும் வீழ்ச்சியடைந்த நிலையில் குரங்குகளுக்கு உணவாகும் வகையில் சாலை ஓரங்களில் கொட்டப்படுகிறது. இந்த அவலத்தை செய்தி தொகுப்பாக பார்க்கலாம். ஓசூரில் நிலவும் சீதோஷ்ண நிலை காரணமாக இந்த பகுதிகளில் பூ மற்றும் காய்கறி வகைகள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் காய்கறிகள் மற்றும் பூ வகைகள் உள்ளூர் சந்தைகளில் விற்கப்படுவது மட்டுமின்றி வெளி மாநில மற்றும் வெளிநாடுகளுக்கும் அதிக அளவில் அனுப்பப்படுகிறது. வழக்கமாக கோடை காலங்களில் இந்த பகுதியில் விளையும் காய்கறிகள் அனைத்திற்கும் நல்ல விலை கிடைக்கும். ஆனால் இந்த ஆண்டு தக்காளியின் விலை கடும் சரிவை கண்டுள்ளது. தக்காளி ரேட்டு 25 ரூபாயும் போகுது, 50 ரூபாயும் போகுது. அதனால இப்போ தக்காளி ரொம்ப 8 ஏக்கராவும் ரொம்ப நாஸ்தி ஆகி போச்சு. நம்மளுது கூலி ஆளுங்களுக்கு அந்த கூலி காசு கூட கொடுக்குறது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கா. இது நம்ம அரசாங்கம் தான் எதான நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் இது நிதி ஒதுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். கோடை காலங்களில் நல்ல விலை கிடைக்கும் என எதிர்பார்த்து தக்காளி விதைத்த விவசாயிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சி உள்ளது. வழக்கமாக ஓசூர் உழவர் சந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 4 முதல் 5 டன் வரையிலான தக்காளி வரத்து இருக்கும் எனவும், ஆனால் தற்போது வரத்து அதிகரித்திருப்பதால் 6 முதல் 8 டன் வரையிலான தக்காளி ஓசூர் உழவர் சந்தைக்கு வருகின்றது. உழவர் சந்தை மட்டும் இல்லாமல் மற்ற சந்தைகளையும் சேர்த்து பார்த்தால் நாள் ஒன்றுக்கு சுமார் 80 டன் வரையிலான தக்காளி வரத்து உள்ளது. 23 கிலோ எடை கொண்ட தக்காளி கூடை கடந்த மாதம் வரை 300 முதல் 400 ரூபாய் வரை விற்கப்பட்டது. வரத்து அதிகரிப்பால் இந்த மாத துவக்கத்தில் இருந்து 23 கிலோ எடை கொண்ட தக்காளி கூடை 25 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை வீழ்ச்சியால் தக்காளி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தக்காளி பார்த்தா 25 ரூபாய் ஒரு கிரேட் தக்காளி. அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது காசு கொடுக்க, எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது காசு வாங்க. அவங்க வேலை விட்டால் எங்களுக்கும் வேலை இல்லை, மழை பெய்யாமல் எங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. விலை வீழ்ச்சியால் ஒரு சில விவசாயிகள் தக்காளிகளை பறிக்காமல் தோட்டத்திலேயே விட்டு விடுகின்றனர். இதனால் செடிகளிலேயே தக்காளிகள் அழுகி காய்ந்து கிடக்கிறது. பறிக்கப்படும் தக்காளியும் சாலை ஓரங்களில் கொட்டப்பட்டு அவை குரங்குகளுக்கு உணவாகி வருகிறது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் விவசாயிகள் கைப்பிசைந்து நிற்கின்றனர். விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அரசாங்கமே நிர்ணயிக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கை. ஓசூரிலிருந்து நான் நந்தா, நியூஸ் 18 தமிழ்நாடு.